ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு சவுதி ஸ்ட்ரேஞ்சர் சேனல். இந்த உலகத்தில் தும்மலே வராத ஒரு மனிதனும் ஈக்கவே இயலாது. அதே போல் தும்மல் வார நேரத்தில் அந்த தும்மலை ஒழுங்கான முறையில் விடாமல் அந்த தும்மலை அடக்கி வச்சு கொள்ளக்கூடிய ஆளா நீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த தும்மலை அடக்கிறதால வார விபரீதங்கள் என்னன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு முறை தும்மினான்னு சொன்னால் அது அவன் ஆரோக்கியமாக ஈக்கிறான்றதுக்கான அர்த்தம். ஆனால் இன்றைய நாகரிக சமூகத்தை பொறுத்த வரையில் பொது இடங்களில் சப்தமிட்டு தும்முறன்றது அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லித்தான் கருதப்படுது. எனவே தான் பொது சபைகளில் ஒருத்தர் தும்மிட்டாருன்னு சொன்னால் எக்ஸ்கியூஸ் மீ, என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்றது பொது சபைகளில் நடந்து கொள்கிற ஒழுங்குமுறைகளில் ஒன்றாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தும்மல் மூலமாகத்தான் ஒரு மனிதனிடத்துலேருந்து இன்னொரு மனிதனுக்கு நோய் தொற்றுகள் பரவுறதாக பெரும்பாலானோர் நம்புறாங்க. எனவே தான் பொது இடங்களில் தும்முறது ஒரு கெட்ட காரியம்னு சொல்லி கருதுற நிலை ஏற்பட்டிக்குது. இதே போன்ற ஒரு நம்பிக்கையில விளைவாகத்தான் சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டு லைசெஸ்டர் மாகாணத்தை சேர்ந்த 34 வயது நிரம்பிய ஒருத்தர் வீங்கிய கழுத்தோட கடும் வலியால் அவதிப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுறாரு. இவரை பரிசோதிச்ச மருத்துவ குழு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவரோட பின் தொண்டை கிழிஞ்சிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட நபர் என்ன சொல்றாருன்னு சொன்னா தனக்கு தும்மல் வந்த நேரம் அந்த தும்மலை அடக்கிறதுக்காக வாயையும் மூக்கையும் அடைச்சதால தான் இந்த பின் தொண்டையிட சதை கிழிஞ்சிக்கிறதாக அவர் சொல்றாரு. இதனால அவர் ஒரு வார காலம் பேசக்கூட முடியாமல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார்னு சொல்லி அறிக்கைகள்ல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம லண்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை பிரிவின் இயக்குனர் அந்தோனி ஐமண்ட் அவர் சொல்ற நேரம் ஒருவர் தும்மும் போது மணிக்கு 150 மைல்கள் சுமார் 240 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வெளியாகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மேலும் அந்த நபருக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர்கள் கழுத்து முதல் விலா வரை வெடிக்கும் சப்தம் கேட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. இதன் மூலம் வெளியேற வேண்டிய காற்று நெஞ்சு பகுதி வரை சென்றடைந்துள்ளது என்பது இந்த விஷயத்திலிருந்து தெளிவாகுது. அது மட்டும் இல்லாம இந்த நபருக்கு பிற பகுதிகளுக்கு அந்த தொற்று பரவாமைக்கிறதுக்காக அவரை ஒரு வார காலம் நரம்பு வழியாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சிகிச்சை அளிச்சிக்கிறாங்க. அமெரிக்கா டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த டெக்சாஸ் ஹெல்த் சயின்ஸ் சென்டர் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜியாங் சொல்றவரு ஆண்டுக்கு 1 அல்லது 2 நபர்கள் அவர் வேலை செய்யற மருத்துவமனையில இதே தொந்தரவால அவதிப்பட்டு அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சில தருணங்கள்ல தவிர்க்கப்படுற தும்மல் துப்பாக்கி குண்டு துளைப்பதினால் ஏற்படும் பாதிப்புக்கு நிகராக இருக்கும் சொல்லியும் அவர் சொல்றாரு. சில சந்தர்ப்பங்கள்ல இது நுரையீரலையே சீர்குலைக்கும் அளவுக்கு கடும் விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியும் அவர் எச்சரிக்கிறாரு. அதே போல தும்மல்னு சொல்றது ஒரு மனிதண்ட உடல்ல இருக்கிற தீய பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளை வெளியேற்றுவதற்காகத்தான். இதை நாங்க தடுக்க முற்படுற நேரம் அந்த கிருமிகள் உடல்ல வேறு பகுதிகளில் போய் தங்கும் நிலை ஏற்படும். கொட்டாவி வந்தால் இயன்ற அளவுக்கு தடுக்க சொன்ன இஸ்லாம் மார்க்கம் தும்மல் வந்தால் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று சொல்ல வலியுறுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியின் முன்னாள் தலைவர் ரிச்சர்ட் காண்டி என்பவர் விவரிக்கும் போது ஒருவர் தும்மும் போது அவரின் நெஞ்சு பகுதியில் இரத்த ஓட்டம் குறைவதால் அது இருதய துடிப்பை சற்று மாற்றுகிறது என்று சொல்றாரு. இதனால தான் ஒரு மனிதனுக்கு தும்மல் வந்துச்சுன்னு சொன்னா அந்த மனிதண்ட இருதயம் ஒரு நொடி நிற்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை நிலவுது. எனவே நீங்களும் உங்களுக்கு வர தும்மல்களை அடக்கக்கூடிய ஆளாயிருந்தீங்கன்னு சொன்னா இண்டையிலேருந்து அந்த கெட்ட பழக்கத்தை மாத்திக்கோங்க. இனி வார தும்மல்களை சுதந்திரமாக விட பழகிக்கோங்க. தும்மல் வார நேரம் ஒரு மனிதண்ட இருதயம் ஒரு நொடி நின்று திரும்பவும் துடிக்க ஆரம்பிக்கிறதுனால இஸ்லாம் மார்க்கம் அந்த சந்தர்ப்பத்துல இறைவனை புகழ்ந்து அல்ஹம்துலில்லா என்று சொல்லணும்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டிக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ இவ்வளவு தான். இதே போல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். இன்னும் நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களோட சேனல்ல பகிரப்பட்டிருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி நண்பா.